ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் அத்தியாயம் 5. தமிழில் சாந்த் பாட்டீலின் கல்யாண கோஷ்டியுடன் பாபாவின் வருகை, வரவேற்கப்பட்டு சாயி என அழைக்கப்படுதல், மற்ற ஞானிகளுடன் தொடர்பு, அவருடைய உடையும் அன்றாட நிகழ்ச்சி நியதிகளும், பாதுகைகளின் கதை, மோகித்துடன் மல்யுத்த பயிற்சியும் வாழ்க்கையில் மாற்றமும், தண்ணீரால் விளக்கரித்தல், போலிகுரு ஜகவர் அலி. சாந்த் பாட்டீலின் கல்யாண கோஷ்டியுடன் பாபா திரும்புதல். சென்ற அத்தியாயத்தில் குறிப்பிட்டபடி நான் இப்போது முதலில் சாய்பாபா காணாமற் போன பிறகு சீரடி எங்கனம் திரும்பி வந்தார் என்பதை விவரிக்கிறேன். நைஜாம் சமஸ்தானத்தைச் சேர்ந்த அவுரங்காபாத் ஜில்லாவில் உள்ள தூப் என்கிற கிராமத்தில் சாந்த் பாட்டீல் என்ற வசதியுள்ள முகமதிய பெருந்தகை ஒருவர் இருந்தார். அவர் அவுரங்காபாத்துக்கு போய் கொண்டிருக்கையில் ஒரு பெண் குதிரையை தொலைத்து விட்டார். 2 மாதங்கள் பிரயாசையுடன் தேடினார். ஆனாலும் காணாமல் போன அக்குதிரையை பற்றி கொஞ்சமும் தகவல் பெற இயலவில்லை. ஏமாற்றத்துடன் குதிரை சேணத்தை தன் தோளில் போட்டுக்கொண்டு அவுரங்காபாத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தார். 4.5 காத தூரம் பிரயாணம் செய்த பின்னர் ஒரு மாமரத்தினரில் வந்தார். அதன் அடியில் ஒரு விசித்திர மனிதர் உட்கார்ந்து இருந்தார். அவரது தலையில் ஒரு குல்லாய் இருந்தது. கப்னி என்னும் நீண்ட ஆடை தரித்திருந்தார். கமக்கட்டில் சட்கா என்னும் குட்டையான பருமனான ஒரு தடி வைத்திருந்தார். ஹூக்கா குடிப்பதற்கு தயார் செய்து கொண்டிருந்தார். சாந்த் பாட்டீல் அவ்வழியே போவதைக் கண்டு அவரை தன்னிடத்திற்கு கூப்பிட்டு புகைப்பிடிக்கவும் கொஞ்சம் ஓய்வெடுத்து கொள்ளவும் சொன்னார். அவ்விசித்திர மனிதர் அல்லது பக்ரி குதிரை சேணத்தை பற்றி விவரினார். சாந்த் பாட்டீல் தனது தொலைந்து போன குதிரையில் மீதிருந்த சேணம் அது என்று கூறினார். அதற்கு அவரிடம் அருகாமையில் உள்ள சோலையொன்றில் தேடும்படி கேட்டுக்கொண்டார். அவர் அங்கே சென்றார். ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், அவர் தன்னுடைய குதிரையை கண்டுபிடித்து விட்டார். அந்த பக்ரி ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஆனால் ஓர் அவலியா, பெரும் ஞானி என்று எண்ணினார். குதிரையுடன் பக்ரியுடன் திரும்பி வந்தார். ஹுட்கா குடிப்பதற்கு தயாராகியது. ஆனாலும் 2 பொருட்கள் தேவைப்பட்டன. குழாயை பற்ற வைப்பதற்கு நெருப்பு, சாயி புகைக்க இழுக்கக்கூடும் ஒரு துணியையும் நனைப்பதற்கு வேண்டிய தண்ணீர். பக்ரி தனது கத்தியை எடுத்து அதை வலிய நிலத்தில் நுழைத்தார். அதிலிருந்து எரியும் ஒரு நிலக்கரி நெருப்பு துண்டு வந்தது. அதை அவர் குழாயில் இட்டார். பிறகு தமது சட்காவை தரையில் அடித்தார். அவ்விடத்திலிருந்து நீர் கசியத் தொடங்கியது. சாபி நனைக்கப்பட்டது. பிறகு பிழியப்பட்டு குழாயில் சுற்றப்பட்டது. இங்கனம் எல்லாம் முடிந்த பின்னர் பக்ரி குட்கா குடித்துவிட்டு சாந்த் பாட்டீலுக்கும் குடிக்க கொடுத்தார். இவற்றையெல்லாம் கண்ணுற்ற சாந்த் பாட்டீல் வியப்புற்றார். பின்பு அவரை தன் வீட்டிற்கு அழைத்து தனது விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னார். மறுநாள் அவர் பாட்டீல் வீட்டிற்கு சென்று சில நாள் தங்கியிருந்தார். பாட்டீல் தூப் கிராமத்தின் அதிகாரி. அவருடைய மனைவியின் சகோதர புதல்வன் கல்யாணம் செய்யப்படவிருந்தான். சீரடியிலிருந்து மணப்பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாள். எனவே சீரடிக்கு புறப்படுவதற்கு பாட்டீல் ஆயத்தங்கள் செய்ய துவங்கினார். பக்கிரியும் கல்யாண கோஷ்டியுடன் கூட வந்தார். கல்யாணமும் எவ்வித சிரமம் இன்றி முடிவடைந்து கோஷ்டியும் தூபிற்கு திரும்பியது. ஆனால் பக்ரி மாத்திரம் சீரடியிலேயே இருந்தார். பின்னர் அங்கேயே எப்போதும் இருந்தார். சாயி என்னும் பெயரை பக்ரி எப்படி அடைந்தார்? கல்யாண கும்பல் சீரடியை அடைந்ததும் கண்டோபா கோவிலுக்கு அருகில் உள்ள ஓர் ஆலமரத்தடியில் வந்து தங்கினர். கண்டோபா கோயிலின் பரந்த வெளியில் வண்டிகள் அவிழ்த்து விடப்பட்டன. கோஷ்டியில் உள்ளவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக இறங்கினர். பக்கிரியும் கீழே இறங்கினார். இளம் பக்ரி இறங்கிக் கொண்டிருப்பதை பகத் மகள் சாபதி கண்ணுற்றார். உடனே யா சாயி, சாயி வர வேண்டும் என்று கூறினார். அதிலிருந்து மற்றவர்களும் அவரை சாயி என்று அழைத்தார்கள். அதிலிருந்து அவர் சாய்பாபா என்னும் பெயரால் அறியப்பட்டார். மற்ற ஞானிகளுடன் தொடர்பு. சாய்பாபா மசூதியில் தங்கத் துவங்கினார். தேவிதாஸ் என்ற ஒரு ஞானி
பாபா வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே சீரடியில் தங்கியிருந்தார். பாபா அவர் தம் நட்பை விரும்பினார். அவருடன் மாருதி கோவிலிலும் சாவடியிலும் தங்கியிருந்தார். சில சமயங்களில் தனியாகவும் இருந்தார். பிறகு ஜானகிதாஸ் என்று மற்றொரு ஞானியும் வந்தார். பாபா அவருடன் பேசிக்கொண்டிருப்பதிலேயே பெரும்பாலான நேரத்தை கழித்தார். அன்றி ஜானகிதாஸ் பாபா தங்கியிருந்த இடத்திற்கு செல்வார். அங்கனமே புந்தாம்பேயினின்று இல்லறத்திலிருந்தே வைசிய ஞானிகளான கங்காங்கீர் எப்போதும் சீரடிக்கு வந்தார். சாய்பாபா தம் இரு கைகளாலும் தண்ணீர் குடத்தை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவதற்காக எடுத்து சென்றபோது முதலாக அவரை கண்ட கங்காங்கீர் ஆச்சரியப்பட்டு வியந்து கூறியதாவது, சீரடி ஆசீர்வதிக்கப்பட்டது. அது விலை மதிக்க முடியாத வைரத்தை பெற்றிருக்கிறது. இம்மனிதர் இன்று தண்ணீர் சுமந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவர் சாதாரண மனிதர் அல்ல. இந்நிலம், அதாவது சீரடி, அதிர்ஷ்டமும் புண்ணியமும் உடைத்தலாளனின் அஃது ஒரு வைரத்தை பெற்றது. அங்கனமே ஏவாலா மடத்தைச் சேர்ந்த ஆனந்தநாத் என்பவர் புகழ்பெற்ற ஞானியும் அக்கல்கோட் மகாராஜரின் சீடரும் ஆவார். அவர் சீரடி மக்கள் சிலருடன் சீரடிக்கு வந்திருந்தார். அவர் சாய்பாபாவை தம்முன் கண்டபோது வெளிப்படையாக பின்வருமாறு கூறினார், இது உண்மையில் விலை மதிக்க முடியாத இரத்தினமாகும். அவர் ஒரு சாதாரண மனிதர் போன்று தோன்றினாலும் அவர் ஒரு சாதாரண கல் அல்ல, ஒரு வைரக்கல். கூடிய விரைவில் நீங்கள் இதை உணர்வீர்கள். இதை கூறிய பின்னர் அவர் யோவாலாவுக்கு திரும்பிவிட்டார். இது சாய்பாபா இளைஞனாய் இருக்கும்போது சொல்லப்பட்டது. பாபாவின் உடையும் அன்றாட நிகழ்ச்சி நியதியும். சாய்பாபா தமது இளம் பருவத்தில் தமது தலையில் முடி வளர்த்தார். தமது தலைமுடியை ஒழுங்குபடுத்துவதே இல்லை. விளையாட்டு வீரனை போன்று அவர் உடை அணிந்திருந்தார். அவர் ரகதாவிற்கு சென்றபோது ஜெய்ந்து, ஜாய், ஜூய் ஆகியவற்றின் சிறிய புஷ்பங்களை கொணர்ந்து தரையை சுத்தப்படுத்தி காய்ந்த நிலத்தை கொத்தி அவற்றை பயிர் செய்து தண்ணீர் விட்டார். வாமன் தாத்தியா என்னும் ஓர் அடியவர் அவருக்கு தினந்தோறும் 2 பானைகளை கொடுத்தார். அவற்றை கொண்டு பாபா தமது செடிகளுக்கு தண்ணீர் விடுவது வழக்கம். கிணற்றிலிருந்து நீரை இறைத்து மட்குடங்களை தாமே தோளில் தூக்கிச் செல்வார். மாலை நேரங்களில் மண்பானைகள் வேப்பமரத்தடியில் வைக்கப்பட்டிருக்கும். அவை வெறும் பச்சை மண்ணால் செய்யப்பட்டு சுடப்படாத காரணத்தால் அங்கனம் வைக்கப்பட்டவுடனேயே உடைந்துவிடும். அடுத்த நாள் தாத்தியா வேறு 2 புது பானைகளை கொடுப்பார். இந்நிகழ்ச்சி 3 ஆண்டுகள் நடந்தது. சாய்பாபாவின் கடின பயிற்சி, உழைப்பு ஆகியவற்றினால் ஒரு பூந்தோட்டம் வளர்ந்து இந்த நிலத்தில் தற்போது பாபாவின் சமாதி மந்திர் என்னும் ஓர் பெரிய மாளிகை இருக்கிறது. தற்போது பாபாவின் சமாதி மந்திர் பல பக்தர்களால் அடிக்கடி விஜயம் செய்யப்பட்டு புழங்கப்பட்டு வருகிறது. வேப்பமரத்தடியில் உள்ள பாதுகைகளின் கதை. பாயி கிருஷ்ணாஜி அலிபாகர் என்பவர் அக்கல்கோட் மகாராஜின் அடியவர். அக்கல்கோட் மகாராஜின் உருவப்படத்தை வழிபட்டார். அவர் ஒருமுறை அக்கல்கோட்டிற்கு, அதாவது ஷோலாப்பூர் ஜில்லா சென்று மகாராஜின் பாதுகைகளை தரிசனம் செய்து கொண்டு தன்னுடைய நேர்மையான வழிபாட்டை செலுத்தி வர நினைத்தார். அவர் அங்கு செல்வதற்கு முன் கனவில் ஒரு காட்சி கண்டார். அக்காட்சியில் அக்கல்கோட் மகாராஜ் தோன்றி அவரிடம், இப்போது சீரடியே எனது இருப்பிடம், அங்கு சென்று உனது வழிபாடுகளை செலுத்து என்றார். எனவே பாயி தனது திட்டத்தை மாற்றிக்கொண்டு சீரடிக்கு வந்து பாபாவை வழிபட்டு 6 மாதங்கள் அங்கு தங்கி மகிழ்ச்சி அடைந்தார். அவருடைய காட்சி முதலியவற்றின் ஞாபகார்த்தமாக அவர் பாதுகைகளை தயாரித்து கிரவணா சாகா 1834, அதாவது கிபி 1912 ஆகிய புனித தினத்தன்று அவற்றை தாதா கேல்கர், உபாசினி முதலியோரால் நடத்தப்பட்ட உரிய சடங்கு சம்பிரதாயங்களுடன் வேப்பமரத்தடியில் பிரதிஷ்டை செய்தார். அதன் வழிபாட்டுக்கு ஓர் அந்தனர் நியமிக்கப்பட்டார். அவருடைய நிர்வாகம் சகுன் மேரு நாயக் என்ற அடியவரிடம் ஒப்புவிக்கப்பட்டது. இக்கதையின் முழு விவரம். தானேவைச் சேர்ந்த திரு BV தேவ் என்னும் ஓய்வு பெற்ற மம்மலத்தார் சாய்பாபாவின் ஒரு பெரிய பக்தர். இவர் இந்த விஷயத்தை பற்றி சகுன் மேரு நாயக், கோவிந்த் கமலாக்கர் தீட்சித் இவர்களிடமிருந்து விசாரித்து
பாதுகைகளை கொண்ட ஒரு கட்டுரை சாயி லீலா தொகுப்பு 2 எண் 1 25ஆம் பக்கத்தில் பதிப்பித்துள்ளார். அது கீழ்கண்டவாறு: 1834 அதாவது கிபி 1912 பம்பாயைச் சேர்ந்த டாக்டர் ராமாராவ் கோதாரி ஒரு தடவை சீரடிக்கு பாபாவின் தரிசனத்துக்கு வந்தார். அவர் கம்பவுண்டரும் அவரது நண்பர் பாயி கிருஷ்ணாஜி அலிபார்க்கரும் அவருடன் வந்தார்கள். கம்பவுண்டரும் பாயியும் சகுன் மேரு நாயக்குடனும் கோவிந்தா கமலாக்கர் தீட்சித்துடனும் நெருங்கிய நண்பர்களானார்கள். சில விஷயங்களை பற்றி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் ஷீரடிக்கு சாய்பாபா முதல் விஜயம் செய்தது புனித வேப்ப மரத்தடியில் அமர்ந்திருந்தது இவ்வுண்மைகளின் ஞாபகார்த்தம் ஒன்று இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். பாபாவின் பாதுகளை பிரதிஷ்டை செய்வதற்கு எண்ணி அவற்றை சாதாரண கல்லில் செய்வதற்கு இருந்தனர். அப்போது பாயி நண்பரான கம்பவுண்டர் தனது எஜமானரான டாக்டர் ராமாராவ் கோதாரியிடம் இதை தெரிவித்தால் இதற்காக அருமையான பாதுகைகளை அவர் தயாரிப்பார் என்று யோசனை கூறினார். அனைவரும் இந்த யோசனையை விரும்பினர். டாக்டர் கோதாரியிடமும் இதை பற்றி தெரிவிக்கப்பட்டது. அவரும் சீரடிக்கு வந்து பாதுகைகளின் திட்டத்தை வரைந்தார். கண்டோபா கோயிலில் உள்ள உபாசினி மகாராஜிடம் அவர் சென்று தனது திட்டத்தை காண்பித்தார். உபாசனி அதில் பல முன்னேற்ற திருத்தங்கள் செய்து தாமரை புஷ்பங்கள், சங்கு, சக்கரம், மனிதன் முதலியவற்றை வரைந்து வேப்ப மரத்தின் உயர்வை பற்றியும் பாபாவின் யோக சக்திகளை பற்றியும் உள்ள பின்வரும் ஸ்லோகத்தை அதில் பொறிக்கலாம் என்று யோசனை கூறினார். அந்த ஸ்லோகம் பின்வருமாறு: சதா நிம்ப ருஷ்வஸ்ய மூலாதிவாசா சுதாஸ்திராவினம் திக்கமப்யப்ரியம் தம் தரும் கல்ப ருஷ்வாகிதம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். உபாசனின் யோசனைகளை ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. பாதுகைகள் பம்பாயில் செய்யப்பட்டு சீரடிக்கு கம்பவுண்டர் மூலம் அனுப்பப்பட்டன. இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம்: நான் சாயிநாத் பிரபுவை வணங்குகிறேன். வேப்ப மரத்தடியில் அவரது நிரந்தர இருக்கையினால் கசப்பாகவும் இனிமையற்றதாகவும் இருப்பினும் அமிர்தத்தை கசிகிறது. அம்மரத்தின் கசிவு அமிர்தம் என்று அதன் குணப்படுத்தும் தன்மையால் அழைக்கப்படுகிறது. கல்ப விருட்சகத்தை விட சிறந்தது. பாபா அவற்றை சிரவண பூர்ணிமா அன்று பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார். அத்தினத்தன்று காலை 11 மணிக்கு பாதுகைகளை கண்டோபா கோவிலிலிருந்து துவாரகமாகி அதாவது மசூதிக்கு ஜி.கே. தீட்சித் ஊர்வலமாக தனது தலையில் எடுத்து வந்தார். பாபா அப்பாதுகைகளை தொட்டு இவைகள் பிரபுவின் பாதங்கள் என்றும் அவற்றை வேப்பமரத்தடியில் பிரதிஷ்டை செய்யும்படியும் கூறினார். ஒரு நாளைக்கு முன் பஸ்தா சேட் என்ற பம்பாயைச் சேர்ந்த பர்சி பக்தர் ரூபாய் 25 மணி ஆர்டர் செய்திருந்தார். பாபா இத்தொகையை பிரதிஷ்டை செய்ய கொடுத்து விட்டார். பிரதிஷ்டையின் மொத்த செலவு ரூபாய் 100 ஆகியது. அதில் ரூபாய் 75 நன்கொடைகளினால் சேர்க்கப்பட்டது. முதல் 5 ஆண்டுகள் ஜி.கே. தீட்சித் அவர்களால் பாதுகைகள் வழிபாடு செய்யப்பட்டது. பின்னர் இவ்வழிபாடு ஜகட்டியைச் சேர்ந்த லக்ஷ்மணன் காட்சியவரால் செய்யப்பட்டது. முதல் 5 ஆண்டுகளில் டாக்டர் கோதாரி விளக்கேற்றுவதற்காக மாதம் ரூபாய் 2 அனுப்பி வைத்தார். பாதுகைகளை சுற்றி போடவும் வேலியும் அமைத்தார். ஸ்டேஷனில் இருந்து அவ்வேலியை சீரடிக்கு கொண்டு வரும் செலவு அதாவது ரூபாய் 7.8 கூரையும் சகுன் மேரு நாயக்கினால் கொடுக்கப்பட்டது. தற்போது ஜகடி அதாவது நானா பூஜாரி வழிபாட்டை செய்கிறார். சகுன் மேரு நாயக்கை நைவேத்தியம், மாலை விளக்கு ஏற்றுதல் முதலியவற்றை செய்கிறார். பாயி கிருஷ்ணாஜி என்பவர் முதலில் அக்கல்கோட் மகாராஜின் அடியவராவார். சக 1834 பாதுகைகள் பிரதிஷ்டை செய்யப்படும் சமயத்தில் அக்கல்கோட் போகும் வழியில் சீரடிக்கு வந்தார். பாபாவின் தரிசனமான பிறகு அக்கல்கோட்டுக்கு போக விரும்பி பாபாவின் அனுமதியை இதற்காக அவர் வேண்டினார். பாபா அவரிடம் அக்கல்கோட்டில் என்ன இருக்கிறது என்றார். இதை கேட்டு பாயி அக்கல்கோட் செல்லவில்லை. பாதுகைகளின் பிரதிஷ்டைக்கு பின் சீரடிக்கு அடிக்கடி வந்தார். ஹேமத் பந்திற்கு இவ்விவரங்கள் தெரியவாதென்று திரு பி.வி. தேவ் முடிக்கிறார். அவர் அங்கனம் அறிந்திருப்பாராயின் அதை தன்னுடைய சச்சரித்திரத்தில்
சேர்க்க தவறியிருக்க மாட்டார். மோகித்தின் தாம்போலியுடன் மல்யுத்த பயிற்சியும் வாழ்க்கையில் மாற்றமும். பாபாவின் மற்ற கதைகளுக்கு திரும்புவோம். சீரடியில் மொகைத்தீன் தாம்போலி என்னும் பெயருடன் ஓர் மல்யுத்த சண்டைக்காரன் இருந்தான். பாபாவுக்கும் அவனுக்கும் சில விஷயங்களில் உடன்பாடு ஏற்படவில்லை. இருவரும் மல்யுத்தம் செய்ய தொடங்கினர். இதில் பாபா தோற்கடிக்கப்பட்டார். அதிலிருந்து பாபா தம்முடைய உடையையும் வாழ்க்கை முறையும் மாற்றி அமைத்து கொண்டார். கப்பனி உடை அணிந்தார். லங்கோடு அதாவது இடுப்பு பட்டை அணிந்து தன் தலையை ஒரு துண்டு துணியால் மூடினார். தம்முடைய ஆசனத்திற்கு ஒரு சாக்கு துணியும் படுக்கைக்கு ஒரு சாக்கு துணியுமே உபயோகித்தார். கிழிந்த மடிந்து போன கந்தை உடைகளை அணிவதிலேயே திருப்தி அடைந்தார். அவர் எப்போதுமே ஏழ்மை அரசுரிமையை விட நன்று, இறைமையை விட மிக மிக நன்று, கடவுள் ஏழைகளின் நிரந்தர நண்பராவார் என்று கூறிக்கொண்டிருந்தார். கங்கா கீரும் மல்யுத்தம் செய்வதில் மிக்க விருப்பம் உள்ளவர். அவர் ஒருமுறை மல்யுத்தம் செய்யும்போது ஒரு ஆசையற்ற உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது. அப்போது ஒரு சித்தர் அவரிடம் அவரது உடம்பை துறந்து கடவுளுடன் நிரந்தரமாக ஈடுபடும்படி கூறும் குரல் கேட்டது. எனவே அவரும் சம்சாரத்தை துறந்து கடவுளை நோக்கி திரும்பினார். புதான்போக்கு அருகில் ஓர் ஆற்றங்கரையில் அவர் ஒரு மடத்தை ஸ்தம்பித்தார். சாய்பாபா மக்களுடன் கலந்து பேசுவதில்லை. அவரை யாராவது கேள்வி கேட்கும்போது மட்டுமே அதற்கு பதில் கூறினார். பகற்பொழுதில் எப்போதும் வேப்ப மரத்தடியிலேயே உட்கார்ந்திருந்தார். சில சமயங்களில் கிராம எல்லையில் உள்ள வாய்க்காலுக்கு அருகில் ஓர் ஆலமர கிளையின் நிறையில் அமர்ந்திருந்தார். மாலை நேரங்களில் குறிக்கோளின்றி நடப்பது வழக்கம். சில நேரங்களில் நிம்காம்காவ் போவார். அங்கு திரியம்பகர் டேங்க்லோயின் வீட்டிற்கு போவார். பாபா திரு பாபா சாஹேப்பை விரும்பினார். அவரின் அதாவது பாபா சாஹேப்பின் தம்பியான நானா சாஹேப்பிற்கு இரண்டாவது திருமணம் முடிந்தும் குழந்தைகள் ஏதும் இல்லை. பாபா சாஹேப் நானா சாஹேப்பை பாபாவிடம் தரிசனத்திற்காக அனுப்பினார். சில காலத்திற்கு பிறகு பாபாவின் அருளால் நானா சாஹேப் ஒரு புதல்வனை அடைந்தார். அதிலிருந்து சாய்பாபாவை பார்க்க மக்கள் கூட்டமாக திரண்டு வந்தனர். அவருடைய புகழ் பரவி அகமத் நகரை எட்டியது. அதிலிருந்து நானா சாஹேப் சந்தோர்கரும் கேசவ சிதம்பரம் மற்றும் பலரும் சீரடிக்கு வரத் தொடங்கினர். பாபா பகற்பொழுதில் தமது அடியவர்களால் சூழப்பட்டிருந்தார். இரவில் உதிர்ந்து கொட்டும் ஒரு பழைய மசூதியில் படுத்தார். பாபாவிடம் இந்த நேரத்தில் கூக்கா, புகையிலை, ஒரு டம்ளர் அதாவது தகர டப்பா, நீண்ட கப்னி, தலையை சுற்றி ஒரு துண்டு துணி, ஒரு சட்கா அதாவது குச்சி முதலிய சிறு சிறு உடைமைகள் இருந்தன. இவைகள் எல்லாம் பாபா எப்போதும் வைத்திருந்தார். தலையிலுள்ள அச்சிறு துணி நன்கு முறுக்கப்பட்ட முடியைப் போல் இடது காதிலிருந்து முதுகில் தொங்கியது. இது பல வாரங்களாக துவைக்கப்படாதது. அவர் எவ்வித பூட்ஸோ காலணியோ அணியவில்லை. நாட்களின் பெரும் பகுதிக்கு ஒரே சாக்கு துணி துண்டே அவரின் ஆசனமாகும். ஒரு கௌபீனத்தை அவர் அணிந்திருந்தார். குளிரை விரட்ட எப்போதும் துணியின் புனித நெருப்பின் முன்னால் இடது கையை மரக்கட்டை பிடியின் மீது வைத்தவாறு தெற்கு நோக்கி அமர்ந்திருந்தார். அந்த துணியில் அகங்காரம், ஆசைகள், எல்லா எண்ணங்கள் முதலியவற்றை காணிக்கையாக போட்டார். எப்போதும் அல்லாஹ் மாலிக் அதாவது கடவுள் ஒருவரே உரிமையாளர் என்று கூறினார். எல்லா பக்தர்களும் வந்து அவரை தரிசித்தும் அவர் அமர்ந்திருந்ததும் மசூதியானது 2 அறைகளின் அளவே இருக்கும். 1912க்கு பிறகு ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. பழைய மசூதி பழுது பார்க்கப்பட்டு ஒரு தாழ்வாரம் எழுப்பப்பட்டது. இம்மசூதிக்கு பாபா தங்க வருவதற்கு நெடுங்காலத்திற்கு முன் தகியா என்ற இடத்தில் வசித்து வந்தார். அங்கேதான் பாபா கால்களில் சலங்கை கட்டி அழகாக நடனம் செய்து கொண்டு அன்புடன் பாடினார். தண்ணீரால் விளக்கரித்தல். சாய்பாபாவுக்கு விளக்குகள் என்றால் அதிக விருப்பம். அவர் கடைக்காரர்களிடமிருந்து எண்ணெய் வாங்கி மசூதியிலும் கோவிலிலும் இரவு முழுவதும் விளக்குகளை எரிய விடுவது வழக்கம். இது சில நாட்கள் நடந்து வந்தது. பின்பு எண்ணெயை இலவசமாக அளித்து வந்த வணிகர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இனிமேல் எண்ணெய் கொடுப்பதில்லை என்ற முடிவு செய்தனர். வழக்கம் போல பாபா அவர்களிடம்
எண்ணெய் கேட்கப் போனபோது அவர்கள் எல்லோரும் தீர்மானமாக எண்ணெய் இல்லை என சொல்லிவிட்டார்கள். இதை கேட்டு குழப்பமடையாத பாபா மசூதிக்கு திரும்ப வந்து காய்ந்த திரிகளை விளக்குகளில் இட்டார். வணிகர்கள் மசூதிக்கு வந்து என்ன நடக்கிறது என்பதை ஆர்வத்துடன் கவனித்து கொண்டிருந்தனர். பாபா மிக அதாவது சில துளிகள் மட்டுமே எண்ணெய் இருந்த தகர குவளையை எடுத்தார். தண்ணீரை அதில் ஊற்றி குடித்தார். இவ்விதமாக அதை நிவேதனம் செய்த பிறகு தகர டப்பாவில் தண்ணீரை மறுபடியும் எடுத்து எல்லா விளக்குகளையும் அதனையே நிரப்பி கொளுத்தினார். வணிகர்களுக்கு ஆச்சரியத்தையும் பயத்தையும் விளைவிக்கும்படியாக விளக்குகள் எரியத் தொடங்கின. இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருந்தன. வணிகர்கள் தங்கள் செய்கைக்கு மனம் வருந்தி பாபாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர். பாபா அவர்களை மன்னித்து எதிர்காலத்தில் அதிக உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். போலி குரு ஜவஹர் அலி. மேலே குறிப்பிட்ட மல்யுத்தம் நடந்த 5 ஆண்டுகளுக்கு பின்னர் ஜவஹர் அலி என்னும் பெயருடைய பக்ரி தன் சீடர்களுடன் அகமத் நகரிலிருந்து ரகதாவுக்கு வந்து வீரபத்ர சுவாமி கோவிலுக்கு அருகில் பக்காவில், அதாவது விசால அறை தங்கினார். இப்பக்ரி படித்தவர், குரான் முழுவதையும் ஒப்பிக்கும் ஆற்றல் உடையவர், இனிமையான உடையவர். கிராமத்தைச் சேர்ந்த பல மதப்பற்றும் பக்தியும் உடைய மக்கள் அவரிடம் வந்து மரியாதை செய்யத் தொடங்கினார்கள். அவர் அந்த கிராம மக்கள் உதவியுடன் வீரபத்ரர் கோவிலுக்கு அருகில் ஓர் இக்தா தினத்தன்று முகமதியர் தொழும் இடத்தின் முன்புள்ள சுவர் கட்டத் தொடங்கினார். இவ்விஷயத்தை பற்றி சில சர்ச்சைகள் உண்டானதால் ஜவஹர் அலி ரகதாவை விட்டு புறப்பட வேண்டியதாயிற்று. பிறகு அவர் சீரடிக்கு வந்து பாபாவுடன் மசூதியில் தங்கினார். அவருடைய இனிமையான வாக்குகளால் மக்களை கவர்ந்தார். பாபாவை தன்னுடைய சீடர் என்று கூறத் தொடங்கினார். பாபாவும் அதை மறுக்கவில்லை. அவரின் சீடராக இருக்க சம்மதித்தார். குரு சீடர் இருவரும் ரகதாவிற்கு திரும்பி அங்கு வசிக்க முடிவு செய்தனர். குரு சீடரின் மதிப்பை அறிந்திருக்கவே இல்லை. ஆனால் சீடர் குருவின் குற்றங்களை உணர்ந்திருந்தார். எனினும் அவரை மதிக்காமல் இருந்ததில்லை. பாபா தமது கடமைகளை கவனத்துடன் ஆற்றிக்கொண்டு வந்தார். தமது குருவிற்கு பல்வேறு விதங்களில் பணிபுரிந்தும் வந்தார். சீரடிக்கு அவர்கள் அடிக்கடி வருவது வழக்கம். ஆனால் அவர்களின் முக்கிய இருப்பிடம் ரகதாவாகும். சீரடியில் உள்ள பாபாவின் அன்பு சீடர்கள் பாபா அவர்களை விட்டு ரகதாவில் தங்கியிருப்பதை விரும்பவில்லை. எனவே அவர்கள் ஓர் கூட்டமாக ரகதாவிற்கு சென்று பாபாவை இக்தாவுக்கு அருகில் சந்தித்து தாங்கள் வந்த காரணத்தை கூறினார்கள். பாபா அவர்களிடம் பக்ரி ஒரு கோபக்கார குணம் கெட்ட மனிதர் என்றும் தான் அவரை விட்டு வர முடியாது என்றும், எனவே பக்ரி வருவதற்குள் எல்லோரும் திரும்பி விடுவது நல்லது என்றும் கூறிக்கொண்டிருந்தார். அப்போது பக்ரி திரும்ப வந்து தனது சீடனை அவர்களுடன் அழைத்துச் செல்ல முயன்றதற்காக அவர்களை கோபித்தனர். சில விவாதங்களும் தகராறுகளும் நிகழ்ந்தன. முடிவில் குரு சீடர் இருவரும் சீரடிக்கு திரும்பும்படி தீர்மானிக்கப்பட்டது. எனவே அவர்கள் சீரடிக்கு திரும்ப வந்து வசிக்கத் தொடங்கினார்கள். சில நாட்களுக்கு பிறகு குரு தேவிதாசால் சோதிக்கப்பட்டு முழுமைக்கு தேவையுள்ளவர் என கண்டுபிடிக்கப்பட்டார். பாபா சீரடிக்கு கல்யாண கோஷ்டியுடன் வருவதற்கு 12 ஆண்டுகளுக்கு முன் இந்த தேவிதாசர் 10 அல்லது 11 வயது பாலகனாக மாருதி கோவிலில் வசித்து வந்தார். தேவிதாசுக்கு பல சிறப்பான அம்சங்களும் சிறப்பான கண்களும் அமைந்திருந்தன. அவர் அவாவின்மையின் அவதாரமும் ஞானியுமாவார். தியாத்யார் கோத்தே, காசிநாத் போன்ற பல பேர் அவரை தமது குருவாக நினைத்திருந்தனர். அவர்கள் ஜவஹர் அலியை தேவிதாஸ் முன்னிலையில் கொண்டு வந்தனர். அவர்கள் தொடர்ந்த விவாதத்தில் ஜவஹர் அலி தோற்கடிக்கப்பட்டார். பின்பு சீரடியை விட்டு ஓடிவிட்டார். வைஜாபூரிக்கு சென்று தங்கினார். பல ஆண்டுகளுக்கு பின்னர் சீரடிக்கு திரும்ப வந்து சாய்பாபாவின் முன்னர் விழுந்து வணங்கினார். அவர் குரு என்றும் சாய்பாபா சீடர் என்றும் காணப்பட்ட தோற்றம் தெளிவாக்கப்பட்டது. அவர் தன் குற்றத்திற்காக வருத்தப்பட்டிருக்கையில் சாய்பாபா அவரை மரியாதையுடன் நடத்தினார். இவ்விஷயத்தில் உண்மையான ஒழுக்கத்தால் சாய்பாபா எவ்வாறு ஒருவனது அகங்காரத்தை கலைத்து சீடனது கடமைகளை ஒழுங்காகச் செய்து உயர்ந்த பதவியை
அதாவது தன்னை உணர்ந்தல் அடைவது என்பதை காட்டியுள்ளார். இக்கதை மகால் சபாதி சாய்பாபாவின் ஒரு பெருந்தகை அடியவர் என்னும் சீடரால் கூறப்பட்டுள்ளபடி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்த அத்தியாயத்தில் ஸ்ரீ ராமநவமி திருவிழா, மசூதி, அதன் முந்தைய நிலை, பிந்தைய தோற்றம் ஆகியவற்றை காண்போம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.